மாயா சந்தியா சீரியல் டிசம்பர் 11ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு சின்ன ப்ரொமோவை இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம தனா வந்துட்டு கார்த்தி ஏதாவது பண்ணிப்பாரோ அப்படின்னு பயப்படுறாங்க. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி நேரா கார்த்திகிட்ட, கார்த்தி இதுதான் சரியான நேரம், தாலி பிரிச்சு கோக்குறதுக்கு எல்லாருமே கோயிலுக்கு போயிருப்பாங்க. இந்த நேரத்துல நீ ஃபோன் பண்ணி அந்த தனா கிட்ட சொன்னா கண்டிப்பா தனா பதறி அடிச்சு ஓடி ஓடியாருவா அப்படின்னு. ஸோ இதை கேட்டதோட கார்த்தியோ சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நேரா தனாவுக்கு கால் பண்றாங்க. தனா வந்தது தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்காக கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி வந்துட்டு நேரா தனாவுக்கு கால் பண்ணேன். தனா ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க கார்த்திக் சார், நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேனே இந்த நம்பருக்கு கால் பண்ணாதீங்க அப்படின்னு. எதுக்கு சார் திரும்ப திரும்ப இந்த நம்பருக்கு கால் பண்றீங்க? இதனால உங்களுக்கும் பிரச்சனை எனக்கும் பிரச்சனை தானே அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, இங்க பாருதனா, எப்படி என்னைய வந்துட்டு மறக்க முடிச்சிச்சு உன்னால? ஈஸியா நீ பாட்டுக்கு மறந்துட்டு கதிரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இன்னைக்கு உனக்கு தாலி பிரிச்சு கோக்குற சடங்காம்ல, அந்த கதிர் உன் கழுத்துல தாலி கட்டும் பொழுது நான் உயிரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட தனா அதிர்ச்சியாகி, சார் என்ன சார் இப்படி பேசுறீங்க? நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு சார். நீங்க எவ்வளவு தைரியம் கொடுப்பீங்க எங்களுக்கு? இந்த மாதிரியெல்லாம் பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு பேட்மிண்டன் விளையாடும் பொழுது நீங்க நிறைய லெக்சர் கொடுத்துருக்கீங்க. இப்ப நீங்களே இப்படி பேசினா எப்படி சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, அது அவங்கவங்களுக்கு உள்ள பிரச்சனை. எனக்கு பிரச்சனை வரும் பொழுதுதான் எனக்கு புரியுது எந்த அளவுக்கு நான் உன்னை மிஸ் பண்ணேன் அப்படின்னு. இங்க பாருதனா, அந்த கதிர் வந்துட்டு உன் கூட இருக்கும் பொழுது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் உன்னை எவ்வளவு லவ் பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல. நீ எப்படிதானே என்னைய டக்குன்னு மறந்துட்டு கதிரை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு. அப்பதானா சொல்றாங்க, இப்ப கூட இதுக்கு எனக்கு எந்தவித சம்மந்தமும் இல்ல. இது எல்லாத்துக்குமே காரணம் எங்க அம்மா தான். எங்க அம்மா சொன்னதுனாலதான் நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. சோ அதுக்கு கார்த்தி சொல்றாரு, என்னதான் இருந்தாலும் ஓ சம்மதத்தோட தானே தானா இது எல்லாமே நடக்குது. நீ எப்படி என்னைய மறந்துட்டியல்ல, நான் இந்த உலகத்தை விட்டே போக போறேன் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு தானா சொல்றாங்க, சார் தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க, உங்களோட சந்தோஷம் தானே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு அந்த கார்த்தி சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் இந்த உலகத்தை விட்டு போக போறேன். என்ன நீ கடைசியா ஒரு தடவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சியன்னா நீ நேரா வீட்டுக்கு வா அப்படின்னு. இது கேட்டதோட தனா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. தனா நேரா கார்த்தி கிட்ட, சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க அப்படின்னு சொல்ல. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல நீ நேரடியா வந்தா மட்டும்தான் என்ன நீ கன்வின்ஸ் பண்ண முடியும், இல்லைன்னா நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. இது கேட்டதோட தனாவுக்கு பேரதிர்ச்சி. கார்த்தி போனை கட் பண்ணிட்டு சிரிக்கிறாரு. அப்ப புவனேஸ்வரி கேக்குறாங்க, கார்த்தி ரொம்ப சூப்பரா நடிக்கிறிய அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அப்புறம் அந்த தனா வரத்துக்கு நம்ம ஏதாவது இப்படி பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த தனா மட்டும் வந்துட்டானா அதுக்கப்புறம் நடக்க வேண்டிய வேலைய நான் பார்த்துப்பேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்றாரு, நான் சொன்ன பேச்சுல கண்டிப்பா தனா வந்துட்டு பயந்துட்டா. அவளோட வாய்ஸே ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. கண்டிப்பா அவ இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறமா கார்த்தி சொல்றாரு, கரெக்டா அந்த தனா வரத நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்றாங்க, அதுக்குதான் மரகதமணி எங்க போயிருக்கான்னு தானே அந்த இடத்துல காணும் அப்படின்னு தெரிஞ்சதோடையே அவன் நம்மளுக்கு கால் பண்ணிடுவான். நம்ம அடுத்து என்ன பிளான் பண்ணணுமோ அதை கரெக்டா பண்ணிடுவோம் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அந்த புவனேஸ்வரி சொல்றாங்க, சரி கார்த்தி, அடுத்தடுத்து என்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கணும். தனா வர நேரத்துக்கு நம்ம சிக்கிரக்கூடாது அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரியத்த அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி தனாவை காமிக்கிறாங்க. கார்த்தி அப்படிப்பட்ட போனை பண்ணதோட நம்ம தனாவுக்கு பேரதிர்ச்சி. இன்னொரு பக்கம் புவனேஸ்வரி கார்த்தி கிட்ட சொல்றாங்க, கார்த்தி அந்த தனா மறுபடியும் உனக்கு போன் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா, நீ போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடு அப்படின்னு. கார்த்தியும் சரியத்த அப்படின்னு சொல்லிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்றாரு. இன்னொரு பக்கம் தனா வந்துட்டு நேரா கார்த்திக்கு கால் பண்றாங்க. ஐயோ சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன், ஆனா போன் வந்துட்டு ரீச் ஆகல, சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. இது கேட்டதோட தனாவுக்கு இன்னுமே வந்துட்டு பயம் அதிகரிக்குது. என்ன இது, சாரோட போன் சுவிட்ச் ஆஃப்னு சொல்லுது. ஒருவேளை அவர் தப்பான முடிவு எடுத்துட்டா நம்ம என்ன பண்றது? நம்ம வந்துட்டு கார்த்திக் சார் கிடைக்கல அப்படின்ட்டு தப்பான முடிவு எடுத்தோமே, அதே மாதிரி அவர் ஏதாவது முடிவெடுத்துட்டா நம்ம என்ன பண்றது? பாவம், நம்ம எப்படியாவது போய் தடுக்கணும் அப்படின்னு நம்ம தனா நினைக்கிறாங்க. அப்ப நம்ம கதிர் இருக்காருல்ல, அவர் ரூம்க்கு வராரு. அப்ப தனா வந்துட்டு டக்குன்னு எங்கேயோ கிளம்புறத நம்ம கதிர் பாக்குறாரு. பார்த்துட்டு தனா கிட்ட, தனா எங்க கிளம்புற அப்படின்னு கேட்க தனா சொல்றாங்க, இங்க பாரு, நான் கரெக்டான நேரத்துக்கு வந்துருவேன், அது வரைக்கும் நான் இங்க இருக்கிற மாதிரி சமாளிச்சுக்க அப்படின்னு சொல்ல. கதிர் சொல்றாரு, தனா என்ன விளையாடுறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்க போகுது. இந்த நேரத்துல நீ வீட்டை விட்டு போனீன்னா யாரும் ஏதாவது நினைப்பாங்க, தயவு செஞ்சு போகாத அப்படின்னு. ஆனா தனா சொல்றாங்க, நான் எங்க போகணும் எங்க போக கூடாது அப்படிங்கறது சொல்றதுக்கு இன்னும் உனக்கு உரிமை இல்லை. தாலி கட்டிட்டா நீ வந்துட்டு என்னை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இங்க பாரு, தேவையில்லாம பேசாம மரியாதை இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, இல்ல தனா, நான் உன்னை விட மாட்டேன்.
உன்னை நான் போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப தனா சொல்றாங்க, இங்க இப்ப விட போறியா இல்லையா, உன்னால அங்க ஒருத்தர் சாக போறாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கதிர் சொல்றாரு, யார் சாக போறா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, நீ என் கழுத்துல கட்டாய தாலி கட்டுனதுனால இப்ப கார்த்திக் சாரோட வாழ்க்கை தான் பாவம். அவரு நானு எந்த அளவுக்கு லவ் பண்ணணும் உனக்கு தெரியும்ல, நான் கிடைக்காததுனால அவரு அவரு தான் உயிரையே மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட கதிர் சிரிக்கிறாரு. கதிர் சிரிச்சதோட நம்ம தானா ரொம்ப கோவப்படுறாங்க. இப்ப எதுக்கு நீ சிரிக்கிற அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அவனாவது சாகுறதாவது உன்னை எப்படியாவது வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கான். இது தெரியாம நீ முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. இது கேட்டதோட தானா டென்ஷன் ஆகி, யார முட்டாள்னு சொல்ற, நீ வந்துட்டு என் கழுத்துல தாலி கட்டின பாரு, அதை வாங்கிக்கிட்டு இத்தனை நாளும் இருக்கிறேன் பாரு, நான் தான் முட்டாள். இங்க பாரு, உன்னால கார்த்திக் சாருக்கு ஏதாவது ஆனிச்சுன்னா கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்ப கதிர் சொல்றாரு, தேவையில்லாம பேசாத தனா, உன்னோட இன்னசென்ஸ அவங்க பயன்படுத்துறாங்க. தயவு செஞ்சு அவங்களோட பேச்சை நீ கேட்டியன்னா உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். சொல்றதை கேளு அப்படின்னு. அதுக்கு தனா சொல்றாங்க, இல்ல, கார்த்திக் சார் என் மேல எந்த அளவுக்கு பாசமா இருந்தாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். தயவு செஞ்சு எங்க வாழ்க்கையை கெடுத்துறாத. கார்த்திக் சார் அட்லீஸ்ட் ஓரமா உயிரோட இருக்கணும். அதுக்காக தான் நான் கார்த்திக் சாரை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போக, கதிர் வந்துட்டு தனாவை மறைக்க பாக்குறாரு. ஆனா தனா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரத்துல நம்ம கதிர் நினைக்கிறாரு, இந்த விஷயத்த நம்ம எப்படியாவது மாயா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போயிட்டு நேரா மாயாவை பார்க்க, மாயா வந்துட்டு நேரா கதிர் கிட்ட, சொல்லு கதிர் என்னாச்சு அப்படின்னு கேட்க, கதிர் பதட்டமா இருக்கிறத பார்த்துட்டு மாயா கேட்கறாங்க, ஏன் கதிர் பதட்டமா இருக்க, ஏதாவது பிரச்சனையா, தனா ஏதாவது சொன்னாலா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, தனா சொல்ல சொல்ல கேட்காம கார்த்தியை பார்க்க போயிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன கதிர் சொல்ற அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அந்த கார்த்தி அவனோட பிளானை யூஸ் பண்ணியிருக்கான். இன்னைக்கு நான் தனாவோட கழுத்துல தாலி கட்டக்கூடாது, இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த கார்த்தி பிளான் பண்ணி அவன் வந்துட்டு உலகத்தை விட்டு போக போறேன் அப்படின்னு தனா கிட்ட மிரட்டி இருக்கான். இதனால தனா அப்படியே நம்பி கார்த்திகை ஏதாவது ஆகிடக்கூடாது அப்படின்னு நான் கார்த்தியை காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கார்த்தி வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு. இதை கேட்டதோட மாயாவுக்கு ஷாக்கு. சின்ன கதிர் இப்படி சொல்ற, தனா இவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, அவளோட இன்னசென்ட்டை தான் அந்த குடும்பமே பயன்படுத்துது. நம்ம எப்படியாவது இப்ப தனாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, சரி வா கதிர் அப்படின்னு சொல்ல, அந்த நேரம் அந்த இடத்துக்கு சீனு வராரு. சீனு வந்துட்டு மாயா கிட்ட, இப்ப நீ எங்க போற அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, ஒரு நிமிஷம் வா சீனு அப்படின்னு சொல்லிட்டு சீனுவை நேரா மாடிக்கு கூட்டிட்டு போறாங்க. ஜானகி வராங்க. அப்ப நம்ம ஜானகி கேக்குறாங்க, என்னாச்சு மாயா, எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு. மாயா சொல்றாங்க, பெரியம்மா தனா வந்துட்டு கார்த்தி வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஜானகி அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன மாயா சொல்ற, தனா அண்ணன் மட்டும் வீட்டுல தானே இருந்தா அப்படின்னு. அப்ப கதிர் சொல்றாரு, ஆமாத்த, இன்னும் மட்டும் வீட்டுல தான் இருந்தா, அந்த கார்த்தி இப்ப கால் பண்ணி இருந்திருக்கான். தனா என்ன சொல்றான்னா, கார்த்திக்கு வந்துட்டு தனா கிடைக்காததுனால கார்த்தி இந்த உலகத்தை விட்டு போறது மாதிரி தனாவுக்கு வந்துட்டு கால் பண்ணி சொல்லியிருக்கான். இது கேட்டதோட தனா வந்துட்டு கார்த்தியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. நான் எவ்வளவோ தடுத்தேன், ஆனா அவ வந்துட்டு நிக்கவே இல்லை. கார்த்தி அந்த அளவுக்கு தனா கிட்ட பலதையும் சொல்லி ஏமாத்தி வச்சிருக்கா அப்படின்னு. இது கேட்டதோட பேரதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஜானகி. அப்ப கதிர் சொல்றாரு, எப்படியாவது போயிட்டு தனாவை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. சீனு கேக்குறாரு, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, சீனு புரியலையா, தனா கார்த்தியோட வீட்டுக்கு போயிட்டா, நம்ம எப்படியாவது கூட்டிட்டு வரணும் அப்படின்னு. சீனு கேக்குறாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே மாயா, அந்த அளவுக்கு தனா வந்துட்டு கார்த்திய காதலிச்சா, அது உனக்கு தெரியாதா, உன்னாலதான் இன்னைக்கு அவ இந்த இடத்த விட்டு போனது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் நீ என்னையவே குறை சொல்லிக்கிட்டு இருக்காத, இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அப்படிங்கிறத நீ யோசனை பண்ணி கூட பார்க்க மாட்டியா, எப்ப பார்த்தாலும் என்னையவே காரணம் சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப அதை விடு, நம்ம போயிட்டு எப்படியாவது தனாவை கூட்டிட்டு வரணும். சரியான நேரத்துல தனா தாலி பிரிச்சு கோக்குற சடங்குல இல்லைன்னா கண்டிப்பா வந்துட்டு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும். நம்ம வேற நிறைய பேரை கூப்பிட்டாச்சு, எல்லாருமே சேர்ந்து பெரியப்பாவை தான் அவமானப்படுத்துவாங்க. நம்ம எப்படியாவது போயிட்டு தனாவை கூட்டிட்டு வரணும். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி அந்த புவனேஸ்வரி தான் காரணமா இருக்கணும். இந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு மரகதலிங்கத்தை அனுப்பி வீட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குனா, ஆனா நான் எப்படியோ அந்த பிரச்சனையை சமாளிச்சுட்டேன். இதனாலதான் அந்த புவனேஸ்வரி இந்த மாதிரி ஒரு பிளானை பண்ணி நம்மளை எப்படியாவது பழி வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறா. நம்ம எப்படியாவது வந்துட்டு தனாவை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி நேரா அந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்குக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சீனு சொல்றாரு, சரி ஏதோ ஒண்ணு, நம்ம தனாவை போயிட்டு கூட்டிட்டு வரணும், அவ்வளவுதானே, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல. அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல சீனு, நீ வர வேணாம், நீ வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிரும், நீ இங்கே இரு, நானும் கதிரும் போயிட்டு கூட்டிட்டு வரோம் அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, இல்ல நானும் வரேன் அப்படின்னு. ஆனா மாயா சொல்றாங்க, இல்ல சீனு, நீ இங்கே இரு, நான் போயிட்டு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல,
அப்ப கதிர் கேக்குறாரு, மாயா நானும் வரேன் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, இல்ல கதிர், நீயும் காணும் தனாமும் காணும் அப்படின்னா இந்த தாலி பிரிச்சு கோக்குற சடங்கை உங்களுக்கு வந்துட்டு தள்ளி வச்சிருவாங்க. நான் மட்டும் போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல மாயா கேக்குறாங்க, அத்தை, பெரியம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, இரு மாயா நானும் வரேன் அப்படின்னு சொல்ல மாயா சொல்றாங்க, சரி வாங்க பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த தனா வீட்டுக்கு போறாங்க. அந்த புவனேஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அங்க புவனேஸ்வரி வந்துட்டு கார்த்திகிட்ட சொல்றாங்க, கார்த்தி கண்டிப்பா தனா இந்நேரம் கிளம்பி இருப்பா, நீ போயிட்டு ரூமுக்குள்ள நான் சொன்னது செய் அப்படின்னு சொன்னதோட கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜன்னல் கதவை மட்டும் திறந்துட்டு வீட்டு கதவை வந்துட்டு சாத்திட்டு ஆக்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு இறக்குற மாதிரி. இன்னொரு பக்கம் நம்ம தனா இங்கேருந்து ஓடி வராங்க, கார்த்திக் கார்த்தி சார் கார்த்தி சார் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி ஓடி வந்துட்டு தனா கிட்ட, தனா வந்துட்டியா, நீ இல்லைன்னா கண்டிப்பா கார்த்தியை காப்பாற்ற முடியாது தனா, சீக்கிரம் வா தனா, நீ வந்துட்டு கிடைக்காததுனால கார்த்தி இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுப்பான்னு நினைக்கல, அன்னைக்கு கதிர் உன் கழுத்துல தாலி கட்டிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதோட கார்த்தி இப்படிப்பட்ட முடிவெடுத்தான், எப்படியோ நான் அவனை காப்பாத்திட்டேன், அதுக்குள்ளேயும் வந்துட்டு போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் கதிர் வந்துட்டு உன் கழுத்துல தாலி கட்ட போறான் அப்படின்னு தெரிஞ்சதோட கார்த்தியால தாங்கிக்க முடியல, அவன் இந்த மாதிரி ஒரு முடிவெடுத்துட்டான், ஐயோ கவலையா இருக்கே அப்படின்னு சொல்ல. அப்ப தனா சொல்றாங்க, இப்ப கார்த்திக் சார் எங்க அப்படின்னு சொன்னதோட புவனேஸ்வரி சொல்றாங்க, அவன் ரூம்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டான் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போக. அப்ப தனா போய் பாக்குறாங்க, பார்த்தா கார்த்தி வந்துட்டு தலையில கைத்த போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்ததோட தனா அதிர்ச்சி ஆகி, ஐயோ கார்த்திக் சார் என்ன பண்றீங்க கார்த்திக் சார் அப்படின்னு சொல்ல கார்த்தி சொல்றாரு, நீங்க பரதனா, நீ கிடைக்காததுனால எனக்கு வேற வழி இல்லை, நான் நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்க போறேன், நீ வந்துட்டு சந்தோஷமா இரு கதிர் கூட, நீ கதிர் கூட சந்தோஷமா இருக்கிறத என்னால கண்டிப்பா பார்க்கவே முடியாது, என் வாழ்க்கை இப்படியே போகட்டும், நீ வந்துட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு தானா சொல்றாங்க, என்ன கார்த்திக் சார் சொல்றீங்க, நான் கதிர் கூட சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்ல, நான் கதிரை இன்னும் என் புருஷனை ஏத்துக்கவே இல்லை, அவன் கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரக வாழ்க்கையா இருக்கு, ஒரு ரூம்ல அவன் முகத்தை பார்க்கும் பொழுது எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்குன்னு எனக்கு தான் சார் தெரியும், நம்ம 2 பேரும் எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கணும்ட்டு ட்ரீம்லாம் பண்ணோம், அது எல்லாமே வெறும் கனவா போச்சு அப்படின்னு நினைக்கும் பொழுது உங்களை விட நான் தான் சார் அதிகமா வந்து கவலைப்படுறேன், அதுக்காக நீங்க இப்படிப்பட்ட முடிவெடுக்கிறது ரொம்ப தப்பு சார், தயவு செஞ்சு வெளியில வாங்க சார் அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி நேரா தனாவை பார்த்து, தனா கண்டிப்பா அவன் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீ என்ன பண்ண போறேன்னே தெரியலையே அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, நான் இப்ப என்ன பண்ணா நீ வெளியில வருவ கார்த்திக் சார் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு, நீ சீக்கிரம் அந்த கதிரை விவாகரத்து பண்ணு, அப்பதான் நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், இன்னைக்கே வேணாலும் நான் உன்னை கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அதை மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, எங்க அப்பா கண்டிப்பா வந்துட்டு ஒத்துக்க மாட்டாரு, எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் ரொம்ப பாவம், ஒருவேளை நான் உங்களை கல்யாணம் பண்ணா அப்புறம் இந்த ஊர் உலகம் என்ன பேசும், எங்க அப்பாவையும் அம்மாவையும் தான் ரொம்ப மோசமா பேசுவாங்க, அது என்னால தாங்கிக்கவே முடியாது, தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க சார், நம்ம 2 பேருக்கும் இனிமே கல்யாணம் நடக்கிறதுக்கோ இல்லை நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கோ வாய்ப்பே கிடையாது, அதனால தயவு செஞ்சு கீழே இறங்கி வாங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்ச. ஆனா கார்த்தி சொல்றாரு, இல்ல, நான் வந்துட்டு நீங்க 2 பேரும் வாழ்றதை என் கண்ணால பார்க்க முடியாது, நான் வந்துட்டு இந்த உலகத்தை விட்டு போறேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல. அப்ப தனா அழுகுறாங்க, சார் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், கீழே இறங்கி வாங்க சார் அப்படின்னு சொல்ல. கார்த்தி வந்துட்டு தனா கிட்ட சத்தியம் கேட்கிறாரு, சத்தியமா அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இன்னைக்கே இப்பவே உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. புவனேஸ்வரி நேரா தனா கிட்ட, தனா இதனால உங்க அப்பா உன்னை தப்பா நினைப்பாரே, நீ என்ன பண்ண போற அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, அதை நான் பாத்துக்கிறேன், எனக்கு இப்போ முக்கியம் என்னன்னா கார்த்திக் சார் உயிரோட இருக்கணும், அதுதான் முக்கியம், எனக்கு மற்றது வேற எதுவுமே முக்கியம் அப்படின்னு சொல்ல. கார்த்தி வெளியில வராரு. வெளியில வந்துட்டு தனாவோட கையை பிடிச்சி, தனா நீ ஒத்து பண்ணி எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு, இங்க பாரு தனா, இன்னைக்கே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, எனக்கும் கதிருக்கும் இன்னைக்குதான் தாலி பிரிச்சு கோக்குற சடங்கு வச்சிருக்காங்க, நான் என்ன சொல்லுவேன் அவங்க கிட்ட அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு தனா, நீ எதுக்கும் கவலைப்படாத, உங்க 2 பேருக்கும் நான் கல்யாண ஏற்பாடுகளை பண்றேன், நீங்க 2 பேரும் இந்த ஊர்லயே இருக்க வேணாம், நீங்க கிளம்பி இன்னொரு ஊருக்கு போயிருங்க அப்படின்னு. இது கேட்டதோட தனாவும், எங்க அப்பா என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, வீட்டுல உள்ளவங்க எல்லாருமே எங்க அப்பாவை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு ஏற்கனவே எங்க அப்பா கவலையா இருக்க, இந்த நேரத்துல நான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணேன்னா எங்க அப்பாவால தாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்க. புவனேஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நான் சொல்றது கேளு, நீ போ, நான் பாத்துக்கிறேன், இங்க என்ன நடந்தாலும் கொஞ்ச நாள் தான், இப்ப சந்தியா எப்படி ஊரை விட்டு ஓடி போனா,
அதுக்கப்புறம் சந்தியாவை எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நாள் உன்னை ஏத்துப்பாங்க. நீ கவலைப்படாம கிளம்பு, நான் உனக்கு பாதுகாப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்ல தனா அப்படியே நம்பிடுறாங்க. மாயாவும் கதிரும் ஜானகியை நேரா அந்த புவனேஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அப்ப நம்ம புவனேஸ்வரி நேரா கார்த்திகிட்ட தாலி எடுத்து கொடுத்து நீ கட்டுறா தனாவுக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப தனாவுக்கு தாலி கட்ட போக அப்ப ஜானகி டக்குன்னு தனா அப்படின்னு சொல்லி கத்த தனா அதிர்ச்சி ஆகுறாங்க. கார்த்தியும் ஷாக் ஆகுறாரு. அப்ப ஜானகி நேரா பக்கத்துல வந்துட்டு தனாவை ஓங்கி அரைஞ்சி, என்ன காரியம் பண்ற? அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கொஞ்சம் பொறுமையாரு, இந்த மாதிரி முட்டாள்தனமான முடிவு எடுக்காதன்னு சொன்னேன்னு அப்படின்னு. தனா சொல்றாங்க, கார்த்திக் சார் எனக்காக இறக்க போயிட்டாரு, அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, யாரு இந்த பொறுக்கியா? இவனா உனக்காக சாக போனா? இவன் உன்னை நல்லா ஏமாத்துறான், தயவு செஞ்சு இவனை நம்பாத, உன் வாழ்க்கையை அழிக்க வந்த அரக்கன் இவன். இந்த புவனேஸ்வரி இருக்கா பாரு, சின்ன வயசுலேருந்தே உன் வாழ்க்கைய சின்ன பின்னமா ஆக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சவ, இவளையா நம்பி இங்க வந்த? பெத்த அம்மா அப்பாவை விட இவங்க தான் உனக்கு முக்கியமா போயிட்டாங்களா அப்படின்னு. தானா சொல்றாங்க, ஐயோ அம்மா, கார்த்திக் சார் என்னை விட்டு போயிருவேன்னு சொன்னாரு, அதனால்தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன் அப்படின்னு. அதுக்கு ஜானகி சொல்றாங்க, உனக்காக அங்க குடும்பமே காத்துக்கிட்டு இருக்கு, ஆனா அந்த குடும்பத்தோட மானத்தையே வாங்குறதுக்கு இங்க வந்து நிக்கிறியா? மரியாதையா வாடி அப்படின்னு சொல்ல, அப்ப கார்த்தி டக்குன்னு ஜானகிட்ட, இங்க பாருங்க, ஒழுங்கா தனாவை இங்க விட்டுட்டு போங்க அப்படின்னு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இதுக்கு மேல பேசுன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்துட்டு தனாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு வரேன். அப்ப நம்ம கார்த்தி வந்துட்டு நேரா தனாவை பார்த்து, தனா நீ இன்னைக்கு விட்டுட்டு போனியன்னா நாளைக்கு நான் இதே முடிவு எடுப்பேன் அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா தனாவை பார்த்து, தனா அவன் உன்னை நல்லா ஏமாத்துறான், அப்படி சாக போற ஆளா இருந்தா அவனாதான் முடிவெடுப்பான், உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவானா? இங்க பாரு, இந்த கேடிய தயவு செஞ்சு நம்பாத, வா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி நேரா தனாவை கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்ப மாயா நேரா புவனேஸ்வரி கிட்ட போயிட்டு, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? எத்தனை பட்டாலும் கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இருக்காதா? தனா ரொம்ப இன்னசென்ட், அதனாலதான் உன்ன மாதிரி ஒரு கேடியோட வார்த்தைய நம்பி இங்க வந்துட்டா. அவளை வந்துட்டு அவளோட வாழ்க்கைய அழிக்கலாம்னு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு திரியிறியே, உன் வாழ்க்கைய என்னைக்காவது யோசனை பண்ணி பாத்தியா அப்படின்னு. அப்ப புவனேஸ்வரி சொல்றாங்க, அந்த ரகுராம் என் குடும்பத்தையும் என்னையே இப்படி அவமானப்படுத்தணும், அதே மாதிரி அவன் குடும்பத்தை நான் அவமானப்படுத்தணும், அதுக்காக தாண்டி இத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு மேல ஏதாவது பேசினா அவ்வளவுதான், உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து வராங்க. இந்த ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடைசி நேரத்துல தனா கண்டிப்பா கார்த்தியை காப்பாத்துறதுக்கு போவாங்க. அப்ப நம்ம மாயா தான் காப்பாத்துறதுக்கு போவாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க புது புது வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.